நண்பர்களே வணக்கம். கருங்கல் 368 வியூ சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தங்களோடு இணைந்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி. என்னோடு இணைந்த நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் பணிவான வணக்கங்களும். நமது சேனலில் பன்றி இறைச்சி காணொளி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சென்ற காணொளியை ஒரு நண்பர்கள் பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் பார்த்துருக்கீங்க. அந்த காணொளிக்கு வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. நிறைய நண்பர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்கீங்க. அதில் கொடுத்துருக்க கைபேசி எண்ணுக்கு அழைச்சி காணொளி சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் சொன்ன வழிமுறையில் அவங்களும் சமைச்சு சாப்பிட்டு சுவை ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அதில் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, ஆட்டுக்கறிக்கு ஆட்டுக்கறி மசாலா இருக்குது, கோழிக்கறிக்கு கோழிக்கறி மசாலா இருக்குது, பன்னிக்கறிக்கு ஏன் பன்னிக்கறி மசாலா இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த நண்பருக்காக சொந்தமாக நாங்கள் மசாலை தயாரித்து பெப்பர் பன்றி இறைச்சி செய்கிறோம். இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பன்றிக்கறியை 4-5 முறையில் செய்யலாம். மசாலா வகையில், கிரேவி வகையில் 4-5 வகையில் செய்யலாம். அதுக்கப்புறம் அதை வேறு வகைகள் நிறையா இருக்குது. அது அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம். மசாலா போட்டு ஒரு 5-6 ரகங்கள் செய்யலாம். அதில் தொடர்ந்து 2 வகையை நம்ம காண்பிச்சிருக்கோம். இன்றைக்கி பெப்பர் பன்றி இறைச்சி எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறோம். சொந்தமாக மசாலா நாங்கள் செஞ்சு சொந்தமாக மசாலை நாங்களே அரைச்சி செய்கிறோம். இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். கருங்கல் 368 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிளகாய், பட்டை மிளகா, வரமிளகா ஓரமாக வைங்க. வரமிளகா எடுங்க கிடுக்குன்னு. அடுத்தது இல்ல பேப்பரோட இல்லை, அப்போ தான் தனியாக தெரியும். பச்சை மிளகா. ஓகே. அடுத்தது புதினா மல்லி. புதினா மல்லி, சின்ன வெங்காயம், எலுமிச்சம்பழம் வைங்க. தக்காளி. ஓகே. பூண்டு இந்தாங்க, பூண்டை உரிங்க. அலசரை மட்டும் ஆமா, அண்டா போதுமா? பெருசா வேணுமா? சரியான அனல் மச்சான். ஓகே. மசாலை பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம். வரமல்லி, பட்டை மிளகாய், சோம்பு, ஜீரகம், ஏலக்காய், பிரியாணி இலை, மிளகு, பட்டை, ஸ்டார், இதெல்லாம் லேசாக அனலிட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். 3 கிலோ பன்றி இறைச்சிக்கு ஒரு 1 கிலோவுக்கு 5 பட்டை மிளகா, 3 கிலோவுக்கு 15 பட்டை மிளகா லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். 2 கைப்பிடி அளவு வரமல்லி, மிளகு. இது வந்து மிளகு பன்றி இறைச்சி, அதனால மிளகு அதிகமாக தேவைப்படும். பிரியாணி இலை, சோம்பு, ஏலக்காய், ஜீரகம், தாறு, மச்சான் கம்ப்யூட்டர் முன்னாடி ஒன்று கட்ட மாதிரி வச்சு தள்ளுவாரு, அது பேரு மவுசுங்கிறாரு. என்ன தமிழ்ல எலி. அன்னைக்கு அடுப்புல இருந்து குட்டுன்னு ஒன்று ஓடிச்சு. ஏமாச்சான், அன்னைக்கு அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அடுப்புல இருந்து ஓடுது. மிளகு அதிகமா வறுத்து எடுத்திருக்கோம். பிரியாணி பட்டை, அன்னாச்சி முக்கு, சோம்பு, கல்பாசி, கிராம்பு, மல்லி, ஜீரகம், பட்டை மிளகாய், பிரியாணி இலை, ஏலக்காய், மராத்தி முக்கு, இதையெல்லாம் வறுத்து எடுத்துருக்கோம். இதை நல்லா நைஸாக இடித்து எடுத்துக்கணும் அல்லது அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம எண்ணெய் ஊற்றணும். ஆனால் எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதிலாக கொழுப்பு உள்ள பகுதியை 4 போட்டு பெரட்டினோம்னா அதுலேருந்து எண்ணெய் வெளியாயிரும். அந்த எண்ணெயோ போதுமானது. எண்ணெய் வெளியாது. வெட்டி வச்ச நாட்டு சின்ன வெங்காயம், தக்காளி போடுறோம். தக்காளி, பச்சை மிளகாய், இடிச்சு வச்ச பூண்டு, நன்றாக மிளகுத்தூளை இடிக்கிறது. நன்றாக கோம்பை பிக்க வேண்டும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கருங்கல் 368 சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாசம் உங்களுக்கு வருதா? வாசம் கமகமான இருக்கு. அட
இந்த நாட்டு தக்காளி செம்ம வாசம் மச்சான். கிட்ட வந்து பாருங்களேன். வருதா? வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிட்டு இருக்கு. பாதி வணங்கினா போதும். பன்றி வச்சு சேர்த்துருவோம். இப்ப பன்றி இறைச்சி மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தா போதும். உப்பு ஆமா சரியில்லை, சுத்தமா மாத்திடுவோம். மச்சான் என்ன வாசனை எப்படி வருது? கம்ம கம்மன்னு இருக்கு. யாரியா இது மாதிரி வாசனையான மசாலாலாம் உன் கடையில் விற்கிறியா? வாய்ப்பு இல்லை. நல்ல சுத்தமான அருமையான அந்த அந்த வறுத்த வாசனை தனியாவே தெரியுது. எப்படி இருக்கு பாருங்க. பொருள்லயுமே அருமை வாசம். இந்த பக்கத்து வயல் வயல் நெல் போட்டுருக்காங்க. அங்க இந்த வாசத்துக்கு காத்து இந்த பக்கம் நேரம் இந்த பக்கத்துல அடிச்சிட்டு இருக்குது. இந்த வாசனைக்கு இந்த வாசனை அப்படியே தூக்குது. பயங்கரமா இருக்கு. எப்படி அந்த வறுத்த மசாலா வாசங்கிறது தனிதான். அது ரேஞ்சே தனிதான். இடிச்சு வச்ச மசாலைகள், நல்ல மசாலைகளை வறுத்து இடிச்சல வாசம்னா அற்புதமான வாசம். வாங்க மசாலையை குழம்புல சேர்க்கலாம். குழம்பு வெந்துருச்சு பாருங்க. கறியிலிருந்து எண்ணெய் வெளிப்பட்டுருச்சு. எந்த கறியாக இருந்தாலும் நான் காணொளி சொல்கிறது, எந்த கறியை நீங்கள் வேக வச்சாலும் கறியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு தனியாக மேலே வந்தாலே கறி வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் இடையில கிண்ட வேணாம், ஊசி எடுத்து குத்த வேணாம், கையை வச்சு அமுக்க வேணாம், பதமே பார்க்க வேணாம். நீங்கள் போட்டுட்டு வேக வச்சுட்டு கறியிலேருந்து எண்ணெய் வெளியில் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா கறி வெந்துருச்சு. கறி வெந்துருச்சு. மசாலைகளை சேர்ப்போம். எலுமிச்சம்பழம், மல்லி, புதினா, முறையான மிகவும் சுவையான மிளகு பன்றி வறுவல் தயார். என்ன வாசனை! வாங்க சுவைச்சு பார்ப்போம். இப்ப தயார் செய்த சுமார் 3/4 மணி நேரம் கூட ஆகவில்லை என்று நினைக்கிறேன். எங்க சொந்த ஊர்ல, நாங்க பெரம்பலூர் மாவட்டம் நமையூர் இளஞ்சிங்கங்கள், எனது நண்பர்கள் எல்லாம் நாங்களாம் ஒன்னா வளர்ந்த கிராமத்துல இருந்து வந்த நண்பர்கள். என்னோட கைப்பக்குவத்தில் பன்றி இறைச்சி வறுவலை சாப்பிடணுன்னு ஆர்வப்பட்டாங்க. இன்னைக்கு சமைச்சு கொடுத்துருக்கோம். அதனால இன்றைக்கு இவங்களாம் சாப்பிட்டு பார்த்துட்டு நம்மளோட பன்றி இறைச்சி வறுவல் எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க. ஐயா வாங்க. அருமையா இருக்கு. சின்ன துண்டா இருந்தாலும் நல்லா பக்குவமா பதார்த்தமா யதார்த்தமா செஞ்சிருக்காரு. மச்சானுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். அருமையான சுவை. மாமாவுக்கு நன்றி. கருங்கல் 368 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருமையான ஒரு ப்ரோக்ராம், அருமையாகவும் இருக்கு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு முகத்தை காட்டுங்கிறாங்க. அதுக்குள்ள அடுத்து விட்டுக்காரன் அவ்வளோ ருசியா இருக்கா உங்களுக்கு? கருங்கல் சேனலை சொல்ல சொன்னீங்க. சரி அது சொல்லிட்டு சாப்பிடலாம்னு பார்த்தா அதுக்குள்ள இலைய காலி ஆயிடுச்சு. கறியை சமைச்சு கொட்டி வச்சுட்டு ஒரு சின்னதா ஒரு காணொளி எடுக்கிறதுக்குள்ள காலி பண்ணிட்டாங்க. என்னத்தான் பண்றது? கருங்கல் சேனலை சொல்ல சொன்ன கொடுமைக்கு அதை சொல்லிட்டுங்க பார்த்தோம்னா ஒண்ணு இலைய காணும். சுவையில இருக்கு. அதனால நாங்க விரும்பி சாப்பிடுறோம். பன்றி இறைச்சி சாப்பிடுறது கௌரவ குறைச்சலாம் கிடையாது. அதாவது வந்து நம்ம ரொம்ப தூரம் பயணம் செல்லும் பொழுது வந்து உடல் சூடு அதிகமா இருக்கும். அந்த வெப்பம் அதிகமா இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி பன்றி கறிகள் மாசத்துக்கு ஒரு தடவையா சாப்பிட்டோம்னா உடல் நல்லா இருக்கும், வெப்பத்தை தணிக்கும். மாமிசம் சாப்பிடுறது இதர மாமிசங்களும் சாப்பிடுறாங்க. ஆனா இந்த பன்றி மாமிசத்தை சாப்பிடுறதுல தினந்தோறும் சாப்பிட்டாலும் அந்த ருசிக்கு அடிமையாயிடுறாங்க. வேண்டான்னு சொல்றவங்கள ஒரு முறை சாப்பிட்டு அடிமையாயிடுறாங்க. அதனால இந்த பன்றி இறைச்சியை அடிக்கடி வறுத்து சாப்பிடுங்க. இது அனைவரும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. மாசத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை சமைச்சு சாப்பிடுங்க. உடலுக்கு நல்லது. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா இந்த காணொளிக்கு ஒரு லைக் பண்ணுங்க, பிறருக்கு பகிருங்க. தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்க. நிறைய பயனுள்ள காணொளிகளை பார்க்கலாம். ஒரு வீட்டில் செம்பருத்தி பூக்கள் வச்சோம்னா அது ஒரு கலரில் பூக்கும். அதாவது ஒத்த செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 2 செம்பருத்தியுமே ஒரு செடியில் பூத்திருக்கும். அடுக்கு செம்பருத்தியும் இருக்கும், அதுக்கு மேலே ஒத்த செம்பருத்தி இருக்கும். அந்த அதிசய செம்பருத்தி மலரை நீங்கள் பார்க்கணும், அந்த செடியை நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மேலே தெரிகிற காணொளியை தொட்டு பாருங்க, முழுவதுமாக பாருங்க. அதிசய செம்பருத்தியை நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஐயா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு சாப்பிட்றது, கேப் இல்லாமல் கொஞ்ச நேரம். அதாவது
காலையில் மச்சான் சொன்னார் எல்லாருக்கும் 1 கிலோ வேணுமாப்பா இல்லை ஆளுக்கு 1/2 கிலோ போதுமானாரு. நாம் என்ன சொன்னோம், சரி ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்றோம் அதனால் 1/2 கிலோ போதும்னு சொன்னோம். ஆனால் இப்போ தமிழ்வானே 1 கிலோ காலி பண்ணிடுவார் போல இருக்கு. ஏன்னா மாமா சமைச்ச பன்றிக்கறி இறைச்சி அவ்வளோ அருமையாக இருக்கிறது. பன்றி கறின்னு சொன்னோடனே நான் சரி ரொம்ப ஹார்டாக இருக்கும் போல இருக்கு, சாப்பிட்றது மெல்றதுலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த மீன் பொரிச்ச மீன் மாதிரியே இருக்குது, நல்லா இருக்கு. பொச பொசன்னு இருக்குங்களா? பொச பொசன்னு இருக்கு. அதனோட பக்குவமே என்னன்னு கேட்டிங்கன்னா, பன்றி இறைச்சியை முறையான பதத்தில் வேக வச்சிங்கன்னா எண்ணெய் வெளிப்படாமல் அருமையாக அப்படியே பஞ்சு போல் மல்லிகைப்பூ போல் வெந்துடும். ஒரு சிலர் அதை நேரம் தவறி மாறான நேரத்தில் போட்டு அதில் போடக்கூடிய மசாலைகள், அதில் போடக்கூடிய வெங்காயம் போடாமலும் ஒரு காணொளி பண்ணியிருக்கிறோம். அந்த காணொளி நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி வெங்காயம் போட்டு பெப்பர் மிளகுத்தூள் போட்டு பண்ணியிருக்கிறோம். இந்த மசாலைகளும் கறியும் முறையான நேரத்தில் பதமாக சேர்த்துட்டா கறியிலேருந்து எண்ணெய் வெளிப்படாது, சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். அதை கொஞ்சம் நேரம் தவறி சேர்த்துட்டோம்னா எண்ணெய் வெளியாயிரும், ரப்பர் போல் மாறிடும், சாப்பிட முடியாது. இவ்வளோதான் இதுக்கு உண்டான விவரங்களை. முறையாக சமைச்சிட்டா மல்லிகைப்பூ போல் வெந்துடும். சென்ற காணொளியிலே நம்ம காணொளியில் இணைஞ்சவங்க இது போல் பஞ்சு போல் வெந்து பன்றி இறைச்சி சாப்பிட்டது இல்லைன்னு சொன்னாங்க. அதே போல் இன்றைக்கி புதுசாக இணைஞ்ச நம்ம நண்பர் சொல்கிறாரு அருமையாக வெந்திருக்குன்னு சொல்கிறாங்க, மீன் கறி போல் வெந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா முறையாக பக்குவமான நேரத்தில் சரியான நேரத்தில் கலவைகள் கலக்கிறதுல தான் இருக்குது. ஆமாம்மா காலியாயிரும். சட்டியில் ஒன்றுமே இல்லை நினைக்கிறேன். கடைசியில மச்சானுக்கு கிடைக்காத சமைச்சவருக்கு அவர் டேஸ்ட் பார்க்கலாம் நினைச்சா கூட முடியாது போல இருக்கு. எல்லாம் முடிஞ்சிச்சு. சின்ன பையன் வேணாம் சொல்லிட்டு இருந்தான், நாங்க சாப்பிடுறத பார்த்து இப்ப அவனும் வந்துட்டான். அவன் வெளுத்து கட்டிட்டு இருக்கான் சின்ன பையன். அவ்வளவு அருமையா இருக்காப்பா. வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நல்லா மென்னு சாப்பிடுப்பா. அப்ப அந்த அளவுக்கு பொசப்பு ஒரு நல்லா இருக்கு. என்ன நிறைய அள்ளி வைங்க. அப்புறம் எப்படி விட முடியும்? இங்க பத்தியா முதுவாயா கிரேவியாவது சாப்பிடுங்கய்யா. இந்த கறி சாப்பிட்டுட்டு இந்த வெத்தலை போய் போடுறது அது ஒரு அருமையான டேஸ்ட்டு. செரிமானம் உடனே ஆகும். இப்போ இந்த வெத்தலை போட்டோம்னா இன்னும் அது வந்து சிறப்பாயிரும். கருங்கல்